Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமையல் கேஸ் டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதற்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சமையல் கேஸ் டேங்கர் லாரிகள் நடத்தி வரும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த மனு குறித்த முழு விவரங்கள். சமையல் கேஸ் டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எல்பிஜி கேஸ் அத்தியாவசிய பொருள், அதை விநியோகம் செய்யாமல் இருப்பது சட்டவிரோதம் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். இந்தியன் ஆயில் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தில் 5500 லாரிகள் மூலமாக தமிழகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு எல்பிஜி கேஸ் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் அதன் தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதில் 2025 முதல் 2030 ஆண்டுக்கான டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தில் ஆயில் நிறுவனங்கள் பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக 3500 கேஸ் டேங்கர் லாரிகளுக்கு எண்ணெய் நிறுவனம் ஒப்பந்தம் கோரிய நிலையில் 2800 கேஸ் டேங்கர் லாரிகளுக்கு மட்டுமே வேலைக்கான அனுமதி கடிதம் வழங்கியுள்ளன. மீதமுள்ள 700 டேங்கர் லாரிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும், போக்குவரத்து சுங்க கட்டணங்கள் தொடர்பாக ஆயில் நிறுவனங்கள் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் வழங்கப்படாமல் உள்ள நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ஈடுபடுவது என கூறி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த வேலை நிறுத்த போராட்டம் சட்டவிரோதமானது எனவும் போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறி இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தலைமை பொது மேலாளர் அனுப்குமார் சமந்த்ராய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் காரணமாக எல்பிஜி கேஸ் நிரப்பும் ஆலைகளின் பணிகள் பாதிக்கப்படும் என்றும், கோடிக்கணக்கில் நிதி இழப்பு ஏற்படும் என்றும், பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வேலை லாரிகள் டேங்கர் லாரிகள் அறிவித்துள்ள காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை என்று விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.